கொத்தமல்லி சட்னி பண்ண போகிறோம். கொத்தமல்லி எல்லாம் கழுவி வச்சுருக்குது. தேங்காய், இந்த கொத்தமல்லிக்கு தக்கன கொஞ்சமாக தேங்காய், இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இவ்வளோ போடணும். புளி, இட்லி, தோசை, நம்ம வெளியூருக்கு போனாலும் இதை என்ன செய்யலாம், உங்களுக்கு அரைச்சி கொண்டு போனால் கெட்டு போகாது. இது 4 மிளகா, எவ்வளோ மிளகா தேவையோ உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இது வத்தல் 4 வத்தல் எடுத்து வச்சுருக்குது. ஒரு துண்டு இஞ்சி, புளி இவ்வளவு, தேங்காய், கொத்தமல்லி சட்னிக்கு உள்ள எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம். இதை வதக்குவோம். சரியா? வதக்கிட்டு இதுக்கு வேறு எதுவும் போடக்கூடாது, பருப்பு எதுவும் போடக்கூடாது. பருப்பெல்லாம் போட்டால் கெட்டு போயிடும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்னி பண்ணிக்கிட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இல்லை, நல்லா வதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றா வதக்கணும், மொத்தமாக வதக்கிடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டுக்கிடுவோம். தேங்காயை போட்டு வதக்கிடுவோம். தேங்காய் நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவு, ரொம்பவே வறுக்க வேண்டாம், ஓரளவு வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் வந்து இதுக்கு மேலே வறுக்கக்கூடாது, இவ்வளோ வறுத்தது போதும். ஏன்னா எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த 4 மிளகா போட்டு வறுத்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு பொறுத்து தான், காரம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம், ஜாஸ்தி வேணாலும் ஜாஸ்தி போட்டுக்கலாம். மிளகா வறுத்தாச்சு. இஞ்சி, புளி 2 ஒன்றா போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாம் வறுத்தா தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும், அதனால தான் வறுக்கிறது.